வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் இன்வெஸ்டர் தமிழ்ல என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றவங்க என்னன்னாக்கா அவங்க ஒரு கம்பெனி. தே ஆர் கிவிங் சர்வீசஸ் டு டிஃப்ரெண்ட் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன்ஸ். இது மாரி சிமிலர் கம்பெனி ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. இது ஒரு செக்டார்ல ஒரு லீடான கம்பெனி, அதனால இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டெலிகாம் சர்வீஸ்ல இவங்க ஒரு மேஜர் பிளேயர். ஸ்டாக் வியூ இது பாத்தீங்க டென்லா பிளாட்ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஹை வந்து 488, லோ வந்து 461, ஆல் டைம் ஹை வந்து 2096ல இருந்தது. ஓகே, ஆல் டைம் லோவெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, ஏன்னா இது ஸ்பிளிட்டா இருக்கும், போனஸ் வந்திருக்கும், அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கும், ரைட்ஸ் வந்திருக்கும். அதனால அந்த ஆல் டைம் லோவை எடுத்துக்காதீங்க. அப்புறம் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 766ல இருக்கு, லோ வந்து 409ல இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 52 லோக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, 485 அந்த ரேஞ்சில் இருக்கு இன்னைக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு earning வந்து 13ல இருக்கு. 13ன்றது ஒரு ஃபேரான வேல்யூவேஷன் தான். செக்டர் பிஇ வந்து 29.88ல இருக்கு. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இன்க்ரீசிங் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் எப்போ ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களோ அந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் ஃபியூச்சர்ல வரும்ன்றது ஒரு ஐதீகம். ஸோ இல்லைனாக்கா ப்ரொமோட்டர் எதுக்கு காசு போட போறாங்க இல்லையா? அவங்க என்னன்னாக்கா கேபிட்டல்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக வர்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். டிஐஐ டிக்ரீஸ் தேர் ஷேர் ஹோல்டிங் லாஸ்ட் குவார்டர். அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து லாஸ்ட் குவார்டர் வந்து அவங்க நிறைய ஸ்டாக் அவங்கள வச்சிருந்த ஹோல்டிங் ஸ்டாக்கை வித்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பிஇ ஆவரேஜ் பிஇ நல்லா இருக்கு 3 வருஷமா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கு. இதெல்லாம் ட்ரேடர்ஸ் கவலைப்பட வேண்டியது, நம்மளுக்கு இன்வெஸ்டரா இதை பத்தி கவலையே இல்லை. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது லோ சைடு வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா 462ன்றது ஆல்மோஸ்ட் 2025 மேல ஒரு தடவை ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி இல்லாம அப் டு 2023 வரைக்கும் அந்த பிரைஸுக்கே வரல, எல்லாமே ஹை பிரைஸ்ல தான் இருந்திருக்கு. அங்க இருந்து இப்போ 462 ஹையஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 1300 பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து 462ன்றது ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாம ஃபண்டமெண்டலா இது ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ன்றதால நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் பேசுறதுக்கு. அனலிஸ்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னாக்கா 3 பேர் தான் அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே பை கால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே நெகட்டிவ். லாஸ்ட் 3 வருஷமாவே நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா பிரைஸ் சார்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 462ன்றது லாஸ்ட் 3 இயர்ஸ் 2023க்கு முன்னாடி இருந்த பிரைஸ். ஸோ அதுக்கப்புறமா போட்டவங்க எல்லாருமே மைனஸ் தான் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு அப்வர்டு மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ட்ரேடர்ஸ்க்கு பிவட் பாயிண்ட்னுங்க 470.88. அங்கே அதை டச் ஆயிட்டு அதுக்கப்புறமா கீழே போனாக்கா உங்களுக்கு சப்போர்ட் வந்து 453ல ஒன்று இருக்கு, 443ல ஒன்று இருக்கு, 426ல தேர்ட் சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 470ல இருந்து மேலே போனுச்சுனாக்கா 480ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 497ல ஒன்று இருக்கு, 507ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்புறம் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 521ல இருக்கு, 200 டேஸ் 599ல இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம இதை வாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பை இருக்கு ஆப்வியஸா, ஏன்னா நல்ல பிரைஸ் கரெக்ஷன் வந்திருக்கு. அதனால பப்ளிக் என்னன்னாக்கா அட்ராக்ட் ஆகுறாங்க இந்த ஸ்டாக்குக்கு. ஓகேங்களா? ஃபினான்சியல்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஸ்டாக்னண்டா growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021ல இருந்து 24 வரைக்கும். 25ல ரொம்ப கம்மியான இன்க்ரீஸ் தான், பட் ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 46% ப்ரொமோட்டர் இருக்கு, 9% எஃப்ஐ இருக்கு, டிஐ வெறும் 0.7% தான். டிஐ ரீசெண்டாக வித்துருக்காங்க. இப்போ ரைட் சைடு சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 44.1 டிசம்பர்ல இருந்தது, மார்ச்லயும் அதே தான் இருந்தது, ஜூன்ல 44ல இருந்து 45.49 ஆயிருக்கு. அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 25ல திரும்ப 45.49ல இருந்து 46.17க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன குறிக்குதுன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு பிளஸ் growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிளஸ் இது டிஐ பார்த்தீங்கன்னா 9% வச்சிருக்காங்க, அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேட்டர். அப்புறம் பியர் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னாக்கா டாடா எல்சி, இன்வென்ச்சரஸ், நோ, நியூஜென் சாஃப்ட்வேர், நசரா, சிஇ இன்ஃபோசிஸ்டம், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதுல பிஇ ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நசரா மைனஸ்ல இருக்கு. மைனஸ்னாக்கா லாஸ் மேக்கிங் கம்பெனி. மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து
ஃபேரான ஒரு பி 13 அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ வேல்யூவேஷனும் அட்ராக்டிவா இருக்கு, ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு, ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன், வேல்யூவேஷனும் கரெக்டாக இருக்கு. கேன் கன்சிடர் ஃபார் லாங் டேர்ம், லாங் டேர்முக்கு 1 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.